சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அனந்தவல்லி சோமநாதர் கோவிலில் தேர் வெள்ளோட்ட விழாவின் போது தேரின் சக்கரத்தில் சிக்கிய பக்தரின் இரு கால்களும் சிதைந்தன. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், விவரங்கள். கண்டிப்பாக சுபா. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆனந்தவல்லி சோமநாதர் கோவிலில் புதிதாக கட்டமைக்கப்பட்ட தேரின் வெள்ளோட்ட நிகழ்ச்சியானது நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தபோது தேர் சக்கரத்தில் சிக்கி இளைஞர் ஒருவரின் கால் முழுவதுமாக சேதமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை வைகை ஆற்று கரையோரம் வீற்றிருக்கிறது சிவகங்கை சமஸ்தானம். தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஆனந்தவல்லி சோமநாதர் கோவில். இந்த கோவிலில் உள்ள பெரிய தேர் சேதமடைந்ததை தொடர்ந்து பக்தர்களின் கோரிக்கை ஏற்று அவர்களின் பங்களிப்புடன் பல கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தேர் கட்டுமானமானது பணி நடைபெற்றது. அண்மையில் நிறைவுற்றது. இதனை அடுத்து இன்று தேரின் வெள்ளோட்ட நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இன்று காலை கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜையானது தொடர்ந்து நடைபெற்றது. பிரதிஷ்டையும் நடைபெற்றது. புதிய வைர தேரின் வெள்ளோட்டமானது துவங்கிய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க நிலையில் தேரானது புறப்பட்டு சென்றது. தேரானது மக்கள் வெள்ளத்தின் நடுவே இரண்டாவது வீதியில் வலம் வந்தபோது தேரின் சக்கரத்தில் இளைஞர் ஒருவர் இடறி விழுந்ததில் இரு கால்களிலும் மாட்டிய நிலையில் தேரை இழுத்து அவரை வெளியே பொதுமக்கள் மீட்டனர். ஆனால் இளைஞரின் ஒரு கால்கள் முழுவதுமே சேதமடைந்துள்ளது. இதனை அடுத்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு முதலுதவியும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மானாமதுரை கொண்டு செல்லப்பட்டது. இதனை அடுத்து காவல்துறையினர் விசாரணையில் அந்த இளைஞர் அதே மானாமதுரை பகுதியைச் சேர்ந்த தனசேகரன் என்பது தெரிய வந்தது. இதை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். சுபா.